வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கென் கருணாஸுடைய யூத் படம் எப்படிப்பட்ட படமா அமைஞ்சிருக்கு? படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன? படம் பார்க்கலாமா வேணாமா? அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ கென் கருணாஸ் ஒரு ஸ்கூல் பாயா இருக்காரு. சோ படத்துடைய ஆரம்பத்துல 10th ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்காரு. இப்ப 12th படிச்சிட்டு இருக்காரு. சோ கென் கருணாஸுடைய அம்மாவா பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி வராங்க. தேவதர்ஷினி பையன் மேல உயிரே வச்சிருக்காங்க. சோ பையன் படிச்சு எப்படியாச்சும் ஐஏஎஸ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா கென் கர்னாஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்காம ஜாலியா சுத்திட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனா இருக்காரு. சோ ஃபைனலா அவர் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி படிச்சாரா இல்லையா, 12th பாஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கென் கர்னாஸ் ஆக்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அசுரன் படத்துல, விடுதலை பார்ட் 2 படத்துல எல்லாம் அவரோட ஆக்டிங் நம்ம பார்த்திருக்கோம். ஆஸ் யூசுவல் அதே மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலயுமே கொடுத்திருக்காரு. சோ ஆக்டிங்கை தாண்டி இந்த படத்துல அவரோட டைரக்ஷனுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அடுத்து ஆக்டர் சுராஜ் வெஞ்சமுருடு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சூப்பரான பெர்ஃபார்மர். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் படத்துல சூப்பரா இருந்துச்சு. அந்த அடுத்து தேவதர்ஷினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு ஒரு அடாப்டான கேரக்டர் தான் கண்டிப்பா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்தது. சோ இவங்களை தாண்டி அனிஷ்மாவா இருக்கட்டும் அண்ட் அதர் ஆக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீட்டான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து எடுத்துக்கிட்ட கதைக்கு திரைக்கதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன விதம் சூப்பரா இருந்தது. சோ நல்ல எங்கேஜிங்கா ஸ்டார்ட் பண்ணி எங்கேஜிங்கா கொண்டு போய் ஒரு ஃபன்ஃபுல்டான ஃபர்ஸ்ட் ஹாஃபா முடிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு பிளாக்மே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அண்ட் அடுத்து செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபும் ஃபன்னா தான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ படத்துடைய ப்ரே கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ்ல எமோஷனா முடிச்சு சூப்பரா வந்து முடிச்சிருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்து இந்த யூத் படத்துடைய பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் இந்த படத்துடைய மியூசிக் ஒர்க் தாங்க. சோ ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சூப்பரான ஒர்க்கை கொடுத்திருக்காரு. சோ படத்துடைய சாங்ஸா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா பண்ணிருக்காரு. இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த பில்லரா இந்த மியூசிக் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க சூப்பரா எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான படமா இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்சிக்கான படமா இருந்தாலும் பேரண்ட்ஸுமே இந்த படத்தை பார்க்கலாம். பேரண்ட்ஸ் பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். என்ஜாய் பண்ணக்கூடிய படமா தான் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்கான ஒரு படமா இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே படத்துக்கு பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. அந்த அடுத்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதமா இருக்கட்டும், படத்துடைய இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், படத்துடைய கிளைமேக்ஸா இருக்கட்டும், மூணுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. மூணுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மெயினா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அண்ட் அதே மாதிரி படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல டைரக்ஷன் அப்படிங்கிறது சூப்பரா இருந்ததுங்க. ஸோ கென் கருணாஸுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் திரைப்படம் இது. ஒரு நல்ல ஒர்க்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல டேலண்டான பையனா இருக்காரு. இந்த படத்துல ஹீரோவும் அவர் தான், டேரக்டரும் அவர் தான் அப்படிங்கிற போது இதை கரெக்டா பேலன்ஸ் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அதுவுமே சூப்பரா இருந்ததுங்க. அந்த அடுத்து இந்த யூத் படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா படத்துல மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. படத்துல செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட்ல மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட சாங்ஸ் வருதுங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. ஆனா ஏகப்பட்ட சாங்ஸ் ஓவர் ஸ்டஃப் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசா இருந்த மாதிரி தெரியல. சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே புதுசா இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே நம்ம நிறைய படங்களை பார்த்த மாதிரி சீன்ஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓவரால் இந்த யூத் படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படமா தான் இந்த படம் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான படமா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4/5. நீங்க இந்த யூத் படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.